தமிழ் இனப்படுகொலை தொடர்பாக கத்தோலிக்க அருள் தந்தை ஜீவந்த பீரிஸ் ஒரு உரையாற்றியிருந்தார். ஒரு இடத்திலே நடைபெற்ற விடயங்கள் சம்பந்தமாக கூட்டியோ குறைச்சோ சொல்லி ஆதாரங்களோட அவருடைய நிலைப்பாடு, அதாவது நடைபெற்றது ஒரு தமிழ் இன அழிப்பு என்ற விடயத்தை முள்ளிவாய்க்கால இருந்து பதிவு செய்த, எழுத்து மூலமாகவும் வாய் மூலமாகவும் பதிவு செய்த பல விடயங்களையும் வைத்துத்தான் அவர் 4 ஆயர்மாரும் சேர்ந்து இணைந்து முள்ளிவாய்க்காலில் நடைபெற்றது ஒரு இனப்படுகொலை என்ற விடயத்தையும், இந்த இனப்படுகொலை உச்சம்தான் முள்ளிவாய்க்கால், மக்கள் குரலில்லாத மக்களுடைய பக்கம் துணிஞ்சு நின்று அந்த உண்மைகளை பதிவு செய்கிறார். அதுதான் கத்தோலிக்க திருச்சபையுடைய விசேஷத்தன்மை. அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலேயும் பாதிக்கப்படுற மக்களோட பக்கம் இருக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை கொண்டிருக்கிறவர்கள். அவர் சர்வதேச குற்றவியல் விசாரணையை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக கேட்பது நியாயம், அதை கட்டாயம் கேட்கத்தான் வேணும். அதே போன்று அந்த நியாயம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு சரியாக இருந்தால், தமிழ் மக்களுக்கு நடைபெற்ற இன அழிப்புக்கு, முள்ளிவாய்க்கால உச்சமடைந்த இன அழிப்புக்கும் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நினைவு தூவை அவர் விரும்பினாலும் இல்லையோ சொன்னாலோ இல்லையோ நாங்கள் கட்டுவோம். தமிழ் மக்கள் கட்டுவோம், அது கட்டாயம் நடக்கும். வேணுமெண்டா நீங்கள் இருந்து பேர். ஜெஃப்னாபுடி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிற விஷயம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் அவருடைய கட்சி அலுவலகத்தில் ஊடக சந்திப்பு ஒன்று நிகழ்த்தியிருந்தவர். அந்த ஊடக சந்திப்பு எதற்காக என்றால், அந்த 2-3 நாட்களாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தலைமையில் இடம்பெற்ற இந்த காணி விடுவிப்பு தொடர்பான சர்ச்சைகள், அதாவது இது முழு பொய் என்ற அடிப்படையில் ஒரு சில கருத்துக்களை தெரிவிச்சிருந்தவர். அதே நேரத்தில் விடுதலை புலிகளின் தலைவருடைய மரணம் தொடர்பில் சரத் பொன்சேகா கூறிய தகவலுக்கு தான் சிலை அமைத்தே தீர்வேன் என்ற அடிப்படையிலும் சில கருத்துக்களை முன்வைச்சிருந்தவர். இந்த முழுமையான காணொலியை, முழுமையான ஊடக சந்திப்பை இதோடு நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த மே மாதம் 18ஆம் தேதி தமிழ் இனப்படுகொலை உடைய 17வது ஞாபகார்த்த நிகழ்வுகள் நாங்கள் அனுஷ்டித்து இருக்கின்றோம். இந்த மே 18, 2026ஆம் ஆண்டு நிகழ்வுகளை ஒட்டி கொழும்பில், தெற்கில் விசேஷமாக கொழும்புலையும் நிகழ்வுகள் நடைபெற்றன. எங்களுடைய இன அழிப்பை ஏற்று அதை அங்கீகரித்து அந்த உண்மையை சிங்கள மக்களிடம் கொண்டு சேர்க்க வேணும் என்று விரும்புகின்ற நேர்மையான செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், புத்திஜீவிகள் இந்த நிகழ்வுகளை தெற்கிலே ஒழுங்கு செய்திருந்தது. அதுக்கு நாங்கள் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அவ்வகையான ஒரு நிகழ்வில் உண்மையிலே ஈழத்தமிழர்களுக்கு நடைபெற்ற இனப்படுகொலை தொடர்பாக விரிவாக, மிகவும் ஆழமாக இந்த சிங்கள மக்களுக்கு இந்த உண்மைகள் கொண்டு சேரக்கூடிய வகையிலே பல உரைகள் அங்கே இடம்பெற்றன. சிங்கள மக்கள், சிங்கள பிரதிநிதிகள் அந்த நிகழ்வுகளில் பேசியிருந்தோம். அந்த வகையில் இந்த தமிழ் இனப்படுகொலை தொடர்பாக கத்தோலிக்க அருள் தந்தை ஜீவந்த பீரிஸ் ஒரு உரையாற்றியிருந்தார். அந்த உரையை நான் சிங்களத்தை விளங்கிக் கொள்ளக்கூடியவன் என்ற வகையில் நான் அந்த முழு உரையையும் நான் கேட்டிருந்தேன். அது மிகவும் ஒரு பெருமதியான ஒரு உரை. அவர் எந்த ஒரு இடத்திலேயும் நடைபெற்ற விடயங்கள் சம்பந்தமாக கூட்டியோ குறைச்சோ சொல்லி, நடைபெற்ற அத்தனையும் அந்த அர்த்தத்தின்படியே பேசியிருந்தவர். அது மட்டும் இல்லாமல் பல ஆதாரங்களோடு அவருடைய நிலைப்பாடு, அதாவது நடைபெற்றது ஒரு தமிழ் இன அழிப்பு என்ற விடயத்தை ஆதாரபூர்வமாக பேசுவதற்கு அவர் கணிசமான ஒரு முயற்சியை மேற்கொண்டது.
பல உதாரணங்களை சுட்டிக்காட்டினவர். கத்தோலிக்க திருச்சபை இருக்கக்கூடியவர்களுடைய சாட்சியங்களையும் கூட அங்கே பதிவு செய்துதான் அவருடைய உரையாற்றினவர். விசேஷமாக சொல்ல வேணும், மன்னர் ஆயர், முன்னாள் ஆயர் ராயப்பு ஜோசப் ஆண்டகை அவருடைய வாக்குமூலம் இந்த இனப்படுகொலை சம்பந்தமாக பொதுமக்களுக்கு அவர் வழங்கின வாக்குமூலம் மிக வெளிப்படைத்தன்மையாகத்தான் அவருடைய கருத்துக்களை பதிவு செய்துள்ளார். அந்த வாக்குமூலத்தையும் மையப்படுத்தி வேறு வேறு அருத்தந்தையர் முள்ளிவாய்க்காலில் இருந்து பதிவு செய்த, எழுத்து மூலமாகவும் வாய் மூலமாகவும் பதிவு செய்த பல விடயங்களையும் வைத்துத்தான் அவர் அங்கே பேசியிருந்தார். அவருடைய ஆக்கப்பூர்வமான நேர்மையான உண்மையான பதிவை கொச்சைப்படுத்துகின்ற வகையில் தெற்கில் மிக மோசமான இனவாத சக்திகள் அவருக்கு எதிராக கிளம்பி இருக்கிறதை நாங்கள் நன்கு அறிவோம். குறிப்பாக சொன்னால் ஒரு அதிதீவிர சிங்கள பௌத்த இனவாத போக்கில் இருக்கக்கூடிய அரசியல் தரப்புகள் அவருக்கு எதிராக இந்த உண்மையே சிங்கள மக்கள் என்ற சிங்கள மக்களுக்கு உண்மை தெரிஞ்சால் சிங்கள மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்ற பயத்தில் இந்த உண்மைகளை வெளிவரக்கூடாதுன்றதுக்காக அதை கொச்சைப்படுத்தி அதை எப்படி என்றாலும் நிராகரிக்க பண்ணுறதுக்குரிய ஒரு திட்டமிட்ட ஒரு சதி முயற்சியை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த வகையில் எங்களுக்கு மிகவும் கவலை கார்டினல் மெல்கம் ரஞ்சித் அவர்களுடைய பேச்சாளராகவும் அதே போன்று கத்தோலிக்க இலங்கையினுடைய திருச்சபையினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய அருத்தந்தை ஜூட் நிஷாந்த் ஒரு ஊடகங்களுக்கு அருத்தந்தை ஜீவந்த பீரிஸ் தொடர்பாக அவருடைய கருத்து தொடர்பாக அதை கொச்சைப்படுத்துகின்ற நோக்கத்தோடு கருத்துகள் தெரிவித்திருந்தார். குறிப்பாக சொன்னால் அருத்தந்தை ஜீவந்தனுடைய கருத்துகள் அவருடைய தனிப்பட்ட கருத்தை தவிர கத்தோலிக்க திருச்சபையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கருத்துக்கள் அல்ல. கத்தோலிக்க திருச்சபைக்கும் அவர் அந்த நிகழ்வில் பதிவு செய்த கருத்துகளுக்கும் இடையில் எந்த ஒரு இணக்கமும் கிடையாது என்ற தொனியிலே அவரோட நீண்ட ஒரு ஊடக அறிக்கை ஒன்றை, வாய்மூல அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். ஆனால் இதில் எங்களுக்கு மிகவும் கவலை என்னென்றால் 2022ஆம் ஆண்டு மே மாதம் வடகிழக்கு, அதாவது தமிழர் தாயக நிலப்பரப்பை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 4 ஆயர்மார், யாழ்ப்பாணம், மன்னார், திருகோணமலை, மட்டக்களப்பு, இந்த 4 ஆயர்மாரும் சேர்ந்து இணைந்து முள்ளிவாய்க்காலில் நடைபெற்றது ஒரு இனப்படுகொலை என்ற விடயத்தையும், இந்த இனப்படுகொலை உச்சம்தான் முள்ளிவாய்க்கால், அந்த இனப்படுகொலையை கிட்டத்தட்ட 2048ஆம் ஆண்டில் இருந்து தமிழ் பேசும் மக்கள் முகம் கொடுக்க வேண்டியிருக்கு. 1948ஆம் ஆண்டில் இருந்து முகம் கொடுக்க வேண்டியிருக்கு. கட்டமைப்பு சார்ந்த இனாளிப்பு அதனுடைய உச்சம், மனிதர்களுடைய அழிவினுடைய உச்சம்தான் முள்ளிவாய்க்காலே தவிர அந்த இனப்படுகொலை என்று தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருக்கிற அந்த கருத்தப்படி தான் அவர்களுடைய அந்த அறிக்கை. ஆகவே 4 ஆயர்மார் வடகிழக்கில் தான் யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தம் நடைபெற்ற பிரதேசங்களில் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கத்தோலிக்க ஆயர்மார் தங்களுடைய கையொப்பத்தை இட்டு வெளியிட்டு இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஒரு அறிக்கை இருக்கத்தக்கதாக ஒட்டுமொத்த இலங்கை தீவிலே இருக்கக்கூடிய கத்தோலிக்க திருச்சபையில் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு தரப்பு அருள்தந்தை ஜீவந்தவுடைய கருத்து வெறுமனே அவருடைய தனிப்பட்ட கருத்தாக
அதை கொச்சைப்படுத்தி அது கத்தோலிக்க திருச்சபையுடைய நிலைப்பாடு இல்லை என்று சொல்வது எங்களுக்கு ஒரு மிகுந்த ஏமாற்றத்தையும் கவலையையும் தருகின்றது. ஏனென்றால் கத்தோலிக்க திருச்சபை என்றது உலகப்பூர்வமாக நீங்கள் எடுத்து பார்த்தால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய பக்கம்தான் இருக்க வேண்டும் என்றது அவர்களுடைய ஒரு கொள்கை. இன்றைக்கு பரிசுத்த பாப்பரசரை எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த நாடு அமெரிக்கா, அவருடைய சொந்த நாட்டினுடைய தலைவர் மத்திய கிழக்கில் விசேஷமாக பலஸ்தீனில் செய்கிற அநியாயங்கள் தொடர்பாக வெளியிடுகின்ற கருத்தை கண்டித்து அந்த மக்கள் குரலில்லாத மக்களுடைய பக்கம் துணிஞ்சு நின்று அந்த உண்மைகளை பதிவு செய்கிறார். அதுதான் கத்தோலிக்க திருச்சபையினுடைய விசேஷத்தன்மை. அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் பாதிக்கப்படுற மக்களுடைய பக்கம் இருக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை கொண்டிருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இலங்கை தீவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்டமைப்பாக இருக்கின்ற இடத்துல அந்த கட்டமைப்புக்குள்ளே வடகிழக்கை விசேஷமாக போர் நடைபெற்ற பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆயர்மார்கள் ஏகமனதாக நடைபெற்ற ஒரு இனஅழிப்பு என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிற ஒரு நிலையில் 2022 ஆண்டே உத்தியோகபூர்வமாக அவர்கள் தெரிவிச்சிருந்த ஒரு நிலையிலே அந்த கருத்தை தான் அருள்தந்தை ஜீவந்த பீரிஸ் அவர்கள் மையப்படுத்தி சிங்கள மக்களுக்கு அதை விளங்கப்படுத்துறதுக்கு முற்பட அதை கொச்சைப்படுத்தி அதுவும் அருள்தந்தை ஜீவந்த பீரிஸை தனிப்பட்ட முறையில் அவருடைய பாதுகாப்பையே கேள்விக்குட்படுத்துகிற வகையிலே அவரை தனிமைப்படுத்துறதுன்றது மிகவும் பொருத்தமில்லாத ஒரு செயல். ஆகவே இப்படி கத்தோலிக்க திருச்சபை வகையிலே நடந்து கொள்ளக்கூடாது. கத்தோலிக்க திருச்சபை வெறுமனே அரசினுடைய பக்கம் மட்டும் கண்ணை மூடிக்கொண்டு எடுக்கிற ஒரு நிலையிலேயாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்க முடியாது. அது முறையும் இல்லை. இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லணும். இதே எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற நோக்கத்தோடு நாங்கள் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது வேறு ஏதோ, ஆனால் அது ஒன்றும் இல்லாமல் இவ்வளத்துக்கு எங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறதுக்காக இன்னொரு விடயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். இங்கு பட்டு மோசமாக மன்னர் ஆயர் உட்பட வடகிழக்கை பிரதிநிதிப்படுத்துகின்ற அத்தனை ஆயர்மாரும் சொல்லியிருக்கிற நடைபெற்ற ஒரு இனப்படுகொலை என்று கிட்டத்தட்ட 1,46,000 மக்கள் கிட்ட பொறுப்பு கூற வைக்கணும். அந்த மக்களுடைய உயிர்கள் தொடர்பாக அந்தளவு தூரத்துக்கு ஒரு மோசமான ஒரு உயிரழிப்பு திட்டமிட்ட வகையில் நடைபெற்றிருக்கின்ற விடயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு இடத்துல ஏகோபித்த வகையில் தமிழ் மக்கள் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை இதுக்கு அவசியம் என்று வலியுறுத்தி கொண்டு வருகின்றார்கள். ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை தான் அவசியம் என்று சொல்லி தேர்தலில் போட்டிகின்ற தரப்பு அமோக வெற்றி பெறுகிறது. ஒவ்வொரு தேர்தலையும் அறுதி பெரும்பான்மைக்கும் கூட பெரிய லெவலுக்கான வாக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை இனப்படுகொலைக்கு விசாரிக்கப்பட வேணும், நடத்தப்பட வேணும் என்று சொல்கிற கருத்தோட ஒட்டித்தான் அந்த வாக்கு வங்கி இருக்கின்றது. அப்படி இருக்கிற ஒரு நிலையிலே கத்தோலிக்க கார்டினல் மல்கம் ரஞ்சித் அவர்கள் அந்த விடயத்தை கேட்டிருக்கலாம். உண்மையிலே அறிய விரும்புகிற ஒரு தரப்பென்றால் அந்த கோரிக்கையை அரசாங்கத்துக்கு கேட்டிருக்க வேணும். ஒட்டுமொத்த தமிழினமும் அதை கேட்கின்ற இடத்துல அதை கணக்கில் எடுக்காமல் அவர் அதை தட்டி கழித்தவர். ஆனால் அதே நேரம் உயிர்த்த ஞாயிறு பட்டு மோசமான கொலை நடைபெற்ற பொழுது அந்த இடத்துல ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை அவசியம் என்ற கருத்தை அதில் தெரிவு செய்கிறாரா? கட்டாயம் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை உண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக நடைபெற வேண்டும் என்றதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதுவும் ஏனென்றால் அந்த தாக்குதலில் இங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டிய தரப்பும் அதில் சம்பந்தப்படினம் அந்த குற்றத்தோட சம்பந்தப்படுற இடத்துல
அரசினுடைய கட்டுமானங்களும் அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற தெரிஞ்சிருக்கிற இடத்துல அதே அரசு அதே கட்டுமானங்கள் வந்து அவ்வகையான ஒரு குற்றத்தை விசாரிக்க முடியாது. ஏனென்றால் குற்றவாளி தன்னுடைய சொந்த குற்றத்தை வந்து விசாரிக்கிறது சமமான ஒரு விஷயம். அவர் சர்வதேச குற்றவியல் விசாரணையை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக கேட்பது நியாயம், அது கட்டாயம் கேட்கத்தான் வேணும். அதே போன்று அந்த நியாயம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு வந்து சரியாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு நடைபெற்ற இன அழிப்புக்கு, முள்ளிவாய்க்கால் உச்சமடைந்த இன அழிப்புக்கும் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை தவிர்க்க முடியாது. ஆனால் இதுவரைக்கும் வந்து கத்தோலிக்க திருச்சபை அது விசேஷமாக வந்து கார்டினல் மேல்கம் ரஞ்சித் அவர்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்காமல் இருப்பது ஒட்டுமொத்த தமிழினத்துக்கு கத்தோலிக்க மக்களை மிகவும் நேசிக்கிற வடகிழக்கிலே வந்து தமிழ் மக்களுக்கு நடைபெறுகின்ற அநியாயங்களுக்கு வந்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க ஆயர்மாரும் அவர்களுடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் வந்து பக்கபலமாக வந்து பாதிக்கப்பட்ட மக்களுடைய பக்கம் இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய கார்டினல் மேல்கம் ரஞ்சித் அவர்கள் இந்த விஷயத்தை வலியுறுத்தாமல் இருப்பதை வந்து எங்களுக்கு ஒரு மிக பெரிய ஒரு ஏமாற்றமும் அது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. அவர் அதை பரிசீலனை செய்ய வேணும் என்பதை நாங்கள் இந்த இடத்துல வந்து பதிவு செய்ய விரும்புகிறோம். குறிப்பாக அருள் தந்தை ஜீவந்த பீரிஸினுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேணும். உண்மையே பேசியிருக்கிற ஒருவர், அவருடைய உயிர் இன்றைக்கு ஒரு அச்சுறுத்தலுக்கு உட்படுத்துகின்ற வகையிலே இன்றைக்கு தெற்கில் இருக்கக்கூடிய இனவாத சக்திகள் அங்கு ஒரு கருத்துவாக்கம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அவர் சார்ந்த திருச்சபை அவரை கைவிடக்கூடாது என்ற விடயத்தையும் நாங்கள் கடுமையாக வலியுறுத்த விரும்புகின்றோம். இறுதியாக வந்து யாழ்ப்பாண பிராந்திய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். அந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நாங்கள் இந்த திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம் தொடர்பாக புத்த சாசன அமைச்சு ஒரு கேபினட் அப்ரூவலை ஒரு ட்ரஸ்ட் ஃபண்ட் ஒன்றை உருவாக்குவதற்கு வந்து கேபினட் அப்ரூவலை எடுத்திருப்பது தொடர்பாக அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்ட அரசு தரப்பு இல்லாத அனைத்து தரப்புகளும் வந்து தங்களுடைய கடும் எதிர்ப்பை வந்து தெரிவித்திருந்தது. அந்த வகையிலே நாங்கள் இதுக்கு முதலும் வந்து எங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்த, அதாவது அந்த கேபினட் பத்திரிகை வந்து கொழும்பில் வந்து நிறைவேற்றப்பட்ட அடுத்த நாளே இந்த விடயத்தை வந்து கண்டித்து நாங்கள் கணிசமான ஒரு கருத்துருவாக்கத்தை செய்ய ஆரம்பித்திருந்த நாங்கள் நேற்று அந்த கூட்டம் நடைபெற்ற பொழுது அந்த ட்ரஸ்ட் ஃபண்ட் என்ற விடயம் உருவாக்கப்பட வேணுமாக இருந்தாலும் கூட அது மத்திய அரசினுடைய ஒரு அமைச்சுக்கு கீழே அது நடைபெற முடியாது. அது மாநகர சபைக்கு உரித்தான காணி, மாநகர சபைக்கு உரித்தான கட்டடம். அவ்வகையிலே இருந்தால் வந்து அது மாநகர சபையினுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் ஃபண்டாக மட்டும்தான் இருக்கலாமே தவிர அது கடைசி வரைக்கும் வந்து மத்திய அரசினுடைய அமைச்சினுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது என்ற விஷயத்தை நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம். அதுவும் அவர்கள் உருவாக்கி இருக்கிற வந்து புத்த சாசன மற்றும் கலாச்சார அமைச்சு, புத்த சாசன மற்றும் கலாச்சார அமைச்சுன்றது வந்து புத்த சாசன கலாச்சார அமைச்சாக தான் இயங்குது. அங்கே மற்றும் என்ற வார்த்தைக்கு இடமில்லை. அந்த அமைச்சுக்கு வந்து புத்த சாசனம் மட்டும்தான் கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை தான் வடகிழக்கில் வந்து புத்தத்துக்கும் அந்த கலாச்சாரத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாத இடங்கள்லேயும் வந்து தொல்பொருள் திணைக்களத்தை வச்சு கொண்டு வந்து இன்றைக்கு எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களுடைய கலாச்சாரத்தை திட்டமிட்டு வந்து மாற்றினோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவ்வகையான ஒரு அமைச்சின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து இந்த ட்ரஸ்ட் ஃபண்ட் உருவாக்குறதுன்றதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது மீண்டும் மீண்டும் தமிழ் மக்களுக்கு உரித்தான
இந்தியா தமிழ் மக்களுக்கென்று தமிழருடைய கலாச்சாரத்துடைய மையம் ஆக கருதப்படுகின்ற யாழ்ப்பாண நகரத்திலே ஒரு புத்த சாசன அமைச்சுக்கு கீழே கொண்டு வரதை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம். இது ஜேவிபியுடைய உண்மையான இனவாத போக்கை வெளிக்காட்டுகின்றதென்றதை நாங்கள் எங்கட மக்களுக்கு தெளிவாக வந்து நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம். இதை தாண்டி இதை ஏற்கனவே நாங்கள் இந்த விஷயங்களை சொல்லியும் இருக்கிறோம். இதை தாண்டி நாங்கள் அறிகிறோம் வந்து அந்த அந்த நிதியத்துக்கு வந்து மாநகர சபை என்ன மாநகர சபை ரெக்கமெண்ட் பண்ண பெயர்களை முற்றுமுழுதாக புறக்கணித்து அவர்கள் குறிப்பாக வந்து ஜேவிபிக்கு சார்பாக இருக்கக்கூடிய இல்லாட்டி அவையோட ஒத்துப்போகக்கூடிய இல்லாட்டி அவையுடைய நிலைப்பாட்டுக்கு மாறாக ஒரு சுயாதீனமாக இயங்க முடியாத இல்லாட்டி இயங்க போக இல்லாத தரப்புகளை வந்து அவர்கள் நியமித்திருப்பதாக வந்து நாங்கள் அறிகிறோம். முதலாவது வந்து மாநகர சபையுடைய ஆலோசனைகளின் அடிப்படையிலே பெயர்களை வந்து மத்திய அரசில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் ஃபண்டுக்கு வந்து கொடுக்கறதே பிள்ளை அடிப்படையில் வந்து எங்களை பொறுத்தவரை மாநகர சபையுடைய ட்ரஸ்ட் ஃபண்டாக தான் இருக்கணும். அதுதான் எங்களுடைய நிலப்பாடு. அதில் நாங்கள் தெளிவு. சரி, ஆனால் நான் என்னத்தை சொல்கிறேன்டா, ஒரு மத்திய அரசினுடைய ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் ஃபண்டில் வந்து பேருக்காவது மாநகர சபையில் இருக்கக்கூடிய தங்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடியவர்களை கூட இந்த அரசாங்கம் வந்து உள்வாங்க தயார் இல்லை என்றால் எந்த அளவுக்கு மோசமாக ஒரு இனவாத சித்தாந்தத்தை வடகிழக்கிலே வந்து அதுவும் குறிப்பாக தமிழருடைய கலாச்சார மையமாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்திலையும் வந்து கலாச்சார மண்டபம் என்ற பெயரிலே இருக்கக்கூடிய திருவள்ளுவர் மண்டபத்தை வந்து அவர்கள் வந்து ஆக்கிரமிக்க பார்க்கிறார்கள் என்பதையும் வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து சுட்டி காட்ட விரும்புகிறோம். இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். இந்த முயற்சியை வந்து அரசாங்கம் உடனடியாக வந்து நிப்பாட்டவனும், அதிலிருந்து தங்களுடைய அனைத்து செயல்பாடுகளையும் வந்து தாங்கள் வாபஸ் பெறவனும், வாபஸ் பெற்று இங்கே இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் அனைவரோடையும் கலந்தாலோசித்துத்தான் இது சம்பந்தமாக, அதுவும் குறிப்பாக வந்து இந்தியாவுடைய தூதரகத்தோடையும் வந்து இணைந்து முடிவுகள் எடுக்கப்பட வேணுமே தவிர ஸ்ரீலங்கா அரசு வந்து வளமையான அவர்களுடைய அந்த ஜேவிபியுடைய பண்புகளை வந்து இங்கே திணிக்க வலிக்கிட்டால் நாங்கள் அதை கடுமையாக எதிர்ப்போம் என்றதையும் வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து சுட்டி காட்ட விரும்புகின்றோம். நன்றி. குறிப்பாக வந்து தற்போது வந்து அனுரகுமார திசாநாயகம் முன்னாள் ஜனாதிபதியை வந்து சந்தித்ததாகவும் ஒரு சர்வகட்சி அரசாங்கம் அமைக்கப்படும் சொல்லி ஒரு கருத்து இருக்குது. யார் முன்னாள் ஜனாதிபதி? ரணில் விக்ரமசிங்கே தனிப்பட்ட முறையில் செய்திகள் ரெண்டு மொண்டு தானே வேறையும். ரணில் விக்ரமசிங்கே வந்து அனுரகுமாரை கூட விரும்பினவர், எஸ்ஜேபியை விரும்பாத வந்து எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த வகையில் வந்து அவங்க சிறுவல்ல வந்து சேர்ந்து இன்றைக்கு வந்து அரசு தரப்பு வந்து மக்கள் மட்டத்தில் தெற்கில் குறிப்பாக வந்து நிராகரிக்கப்படுற ஒரு சூழல் உருவாகி கொண்டு வாரதை வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்கு வந்து எஸ்ஜேபியே எப்படி இருந்தாலும் பெற வேண்டாம் என்று தடுக்கிறதுக்காக வந்து அப்படி யோசிக்கக்கூடும். அதை பற்றி எங்களுக்குண்டா ஒன்றும் தெரியா. அப்படி தெரிஞ்சாலும் வந்து அதில் எங்களுக்கு தெரிய வரதில் ஒரு பிரயோசனம் இல்லைன்னா நாங்கள் கடைசி வரைக்கும் கலந்து கொள்ள போகிறது இல்லை. யாழ்ப்பாணம் வந்த தேசிய ஜேவிபி பொதுச் செயலாளர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார், மாகாண சபை தேர்தல் வைக்கிறதுக்கு அரசாங்கத்தில் நிதி இல்லை, அதெல்லாம் அப்படி போட்டிருக்காங்க. இல்லை, அது அவர் அப்படி சொல்லுகிறார் என்றால் அது அவருடைய என்ன சொல்கிற ஹெல்த் மினிஸ்டர் சுகாதார அமைச்சரை வந்து சொல்லியிருக்கார் வந்து நிதி இருக்குது. நேற்று அவர் சொல்லியிருக்கிறார். பாராளுமன்ற விவகாரங்கள் தான் நிதி சம்பந்தமாக கையாளுற இடம். பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சர், அவருடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சருக்கு தெரியாமல் டின்மினிஸ்டருக்கு வந்து கூடுதலாக தெரியும் என்ற வந்து நினைப்பது வந்து கொஞ்சம் கஷ்டம் எங்களுக்கு. அது அப்படி இல்லை. மாறி மாறி அவர்கள் ஒன்று கொண்டு முரணான கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறதுக்கு காரணம் அவர்கள் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துறதுக்கு வந்து பயப்படுறாங்க. உண்டு அவர்களுக்கு கொள்கை ரீதியாக அதை நியாயப்படுத்தலாம் என்றால் அவர்கள் மாகாண
இந்த மாகாண சபை முறைமையை வந்து கடுமையாக எதிர்த்து பல கொலைகளும் செய்தவர்கள், இனப்படுகொலையாளிகளாக வந்து சிங்கள மக்கள் மட்டத்திலே வந்து குற்றச்சாட்டக்கூடிய அளவுக்கு அவர்கள் அந்த உயிரிழப்பிலே வந்து அவர்கள் ஈடுபட்டவர்கள். இந்த மாகாண சபை முறைமையை வந்து நிராகரித்தாது. அந்த அவ்வையான ஒரு சபைக்கு வந்து தங்களுடைய தலைமையில் வந்து ஒரு தேர்தல் வைக்கிறது வந்து அவர்களுக்கு சிறுவர்களை வந்து அந்த உயிர்களை அழித்த அநியாயமாக வந்து அழித்த காரணமாக வந்து அவர்கள் அதை சொல்கிறதுக்கும் பயப்படலாம். ஆனால் அதுக்கும் விட எல்லாம் பல்ட்டி அடிக்கக்கூடிய ஆட்கள் தானே இவை, அதுக்கும் விட அவை உண்மையிலே பயப்படுற வந்து அவைய உண்மையான வடகிழக்கிலையும் பிரதானமாக, ஆனால் தெற்கிலையும் கூட இன்றைக்கு அவர்களுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய சரிவு, செல்வாக்கின்ற சரிவை அதை நிரூபிக்கும் என்ற பயத்திலே தான் அவர்கள் கடைசி வரைக்கும் அந்த தேர்தலை வைக்க விரும்ப மாட்டார்கள். அண்மையில் வந்து கருத்து தெரிவித்த முன்னாள் காவல்துறை சரத்போஷகா வந்து இறுதிப்போரில் விடுதலைக்கு தலைவருக்கு என்ன நடந்தது என்பது வந்து தெரிவிக்க முடியாது சொல்லி அப்படி தெரிவித்தா வந்து அதில் வந்து நினைவு தூவியல் அமைப்பார்கள் என்ற மாதிரி ஒரு கருத்து வந்து தெரிவித்தார். இது சம்பந்தமாக நாங்கள் வந்து முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற இனப்படுகொலைக்கு வந்து ஒரு நினைவு தூவை அவர் விரும்பினால் இல்லையோ சொன்னாலோ இல்லையோ வந்து நாங்கள் கட்டுவோம். தமிழ் மக்கள் கட்டுவோம், அது கட்டாயம் நடக்கும். வேணுமெண்டா நீங்கள் இருந்து பார். அதுதான் என்ற பதில்.